என் அன்பு குழந்தையே, இன்று உறங்கும் முன் இதை கேட்டுவிட்டு உறங்கு. இன்று உன்னுடைய கனவிலேயே உனக்கான ஒரு செய்தி வரும். உன்னுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் தெளிவடையும். இப்போது நான் உன்னிடம் கூறுவதை சற்று கவனமாக கேள். எனதிந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்கு முழுமையாக புரிந்துவிட்டால் இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உனக்கானது. நான் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன், உனக்காகவே வந்தும் இருக்கின்றேன். இறுதி வரை பொறுமையாக கேள். என்னை தேடி நீ அலைந்து கொண்டு இருக்கின்றாய், எங்கெங்கோ அலைகின்றாய். எப்போது என்னை காண்பதற்காக உன்னுடைய மனம் என்னை தேடுகின்றதோ அப்பொழுதே நீ செய்த தவறுகள் மன்னிக்கப்பட்டு விட்டது. என்ன தவறு செய்தேன் என்று நினைக்கின்றாயா? உன்னுடைய மனதை கேட்டுப்பார். நீயும் ஒரு கட்டத்தில் செய்த தவறை உணர்ந்திருக்கின்றாய். ஒரு சமயம் நீ என்னிடம் மன்னிப்பும் கேட்டிருக்கின்றாய். இப்போது நீ அதிலிருந்து முழுமையாக வெளிவந்து விட்டாய். அந்த தவறும் மன்னிக்கப்பட்டு விட்டது. இனி அதை பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை. அதை முழுமையாக மறந்துவிடு. என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பதையே மறந்து போய்க் கொண்டிருக்கின்றாய். சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் இருந்து கொண்டு உன்னை வழிநடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். நான் உன்னுடைய கண்முன் தானே அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். நீ பேசுவதையும் கவலைப்படுவதையும் என்னிடம் பிரார்த்தனை செய்வதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். நீ இருக்கும் இடத்தில் நான் உனக்கு காவலாக இருக்கின்றேன். சமீப காலமாகவே உன்னை சுற்றி ஏதோ ஒன்று தவறாக நடப்பதை போன்றே நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். அதிலிருந்து சட்டென்று நீ காப்பாற்றப்பட்டதை போன்றவும் நீ உணர்ந்திருப்பாய். ஆனால் இதுவெல்லாம் கனவா அல்லது இது உன்னுடைய கற்பனையா என்று குழம்பிக் கொண்டிருக்கின்றாய். என் கண்மணியே, நடந்த எல்லாமும் உண்மைதான். உன்னை ஒரு ஆபத்திலிருந்து நான் காப்பாற்றிதான் இருக்கின்றேன். நான் உனக்கு பாதுகாப்பாக உன்னுடைய வீட்டில் தான் அமர்ந்திருக்கிறேன். நான் உன்னுடன் இருக்கும் போது நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தை என் மீது செலுத்து. உனது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள். என்னிடத்தில் நீ சரணடைந்து விடு. உன்னுடைய கர்ம பலன்களிலிருந்தும் நீ செய்த பாவங்களிலிருந்தும் உன்னை முழுமையாக நான் விடுவித்து விட்டேன். அவற்றையெல்லாம் நீ மறந்துவிடு. உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் உனக்கு நான் அனுப்புவேன். நீ எதிர்பாராத தருணத்தில் உன்னை தேடி நான் வருவேன். உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உன்னுடைய வம்சாவளிகளை சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து வழிநடத்தி செல்வது உன்னுடைய அப்பாவின் கடமை. உனக்கு ஏதேனும் ஒரு தவறு நடந்தாலோ அல்லது ஆபத்து நேர்ந்தாலோ நீ என்னை அழைக்கும் வரை நான் காத்திருப்பதில்லை. எல்லாவற்றையும் முன்பே அறிந்து கொண்டு உனக்கு முன்பாகவே உன் முன்னால் நான் வந்து நின்று கொள்வேன். உன்னை சுற்றி நடக்கவிருக்கும் கெட்ட விஷயங்கள் எல்லாம் நான் தடுத்து விடுவேன். அப்படித்தான் நான் உன்னை எப்போதும் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். நீ ஆபத்தான சூழலில் இருக்கும் போது யார் மூலமாவது நீ கவனமாக இரு என்பதை உணர்த்தி விடுவேன். சில சமயங்களில் உன்னுடைய கனவுகளிலும் கூட நான் வந்திருக்கிறேன். சில வாக்கினை உனக்கு தந்தும் இருக்கின்றேன். மறைமுகமாகவோ அல்லது சூட்சமமாகவோ பல விஷயங்களை நான் உனக்கு உணர்த்தியும் இருக்கின்றேன். எனவே உன்னை பற்றி நீ கவலைப்பட ஒன்றுமில்லை. உனக்கு ஏதேனும் கூற வேண்டுமென்றால் நான் உன்னுடைய கனவில் தோன்றுவேன். நீ கவலைப்படாமல் இரு. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. குழந்தையே, உன்னை தேடி ஒரு நற்செய்தி வரப்போகின்றது. சந்தோஷமாகவே இரு. என் தங்கமே, இரைச்சலும் உனக்கு இன்னிசையாகும். கலங்காதே, வருந்தாதே. காட்சிகள் மாறும், வெற்றிகள் யாவும் உனதாகும். இக்கலியுகத்தில் உன்னுடைய அப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன்னுடைய அப்பா என்னுடைய பார்வையில் பாவங்கள் விலகும், கவலைகள் தீரும், கஷ்டங்கள் நீங்கும், கொடுமைகள் விலகும், வருங்காலம் பலமாக அமையும். இன்று பொறுமைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துயரங்களுக்கும் உன்னுடைய நீண்ட நாள் போராட்டங்களுக்கும் ஒரு வழி நிச்சயமாக பிறக்கும் என்று சந்தோஷ வாக்கினை உனக்கு அளிக்கவே நான் வந்துள்ளேன்.
எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? பல பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகின்றேனே. எத்தனை காலங்கள் தான் இந்த துன்பங்களும் துயரங்களும்? இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்கின்ற ஆதங்கத்தோடு என்னை நோக்கி நீ கேட்கும் கேள்விகளுக்கு விடை தரவே இன்று நான் வந்துள்ளேன். எதை செய்தாலும் என்னிடத்தில் கேட்டு செய் என்று நான் கூறியதையும் அதை நீ அடிக்கடி மறந்து போகின்றாய். அந்த அளவிற்கு உன்னுடைய கவனம் சிதறுகின்றது. நான் தான் சொல்கிறேனே, உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நானே முன்னின்று நடத்தி கொடுக்கிறேன். உன்னை நான் வெற்றி பாதையில் அழைத்துக் கொண்டு செல்கிறேன் என்று சொல்கிறேனே. ஆனால் உனக்கு ஏன் இந்த அவசரம்? எப்போதும் எதையோ ஒன்றை யோசித்துக் கொண்டு உன்னை சுற்றி உள்ளவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கிக் கொண்டாலும் கருத்தில் பதிய விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? நீ எதையாவது யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது எல்லாம் நடந்து விடுமா என்ன? அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா? நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா? அதே போலத்தான் எல்லாமும் சுபமாக முடியும். நீ நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, உன் எதிர்காலத்தை பற்றி கூறவே உன் அப்பா வந்துள்ளேன். உன்னிடம் பேசவே காத்திருக்கிறேன். உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் உன்னை சூழ்ந்துள்ளது. உன் எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும், எதிர்காலத்தில் யார் யார் உன்னுடைய உறவுகளாக அமைய வேண்டும், எந்த உறவுகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உன் மனதில் கற்பனை கோட்டை கட்டி வைத்திருக்கிறாய். எதுவும் நிஜமாகவில்லை. நீ கனவுகள் வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் கனவுகளும் கற்பனைகளும் நிஜமாக வேண்டும் என்று உன் அப்பா என்னிடம் நீ முறையிடுகிறாய். என் கண்மணியே, உன்னுடைய கனவுகளை நிஜமாக்கி காட்டுவது என்னுடைய பொறுப்பு. நிச்சயமாக நீ நினைத்த வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை நான் காண்பித்து விட்டேன். இதன் பிறகு உன் வாழ்வில் ஏற்பட போகிற அற்புதங்கள் ஏராளம். உன் மனதை அதற்கேற்ற போல் தயாராக வைத்துக்கொள். நன்றாக உழைத்து முன்னேறு. மற்றவருடைய கஷ்டங்களையும் புரிந்து அதற்கேற்றாற்போல் நடந்து கொள். உன்னால் முடிந்தவரை எல்லோருக்கும் உதவி செய்து வா. நிதானத்தை கடைபிடி. அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம். நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே. நான் இருக்கின்றேன். உன்னுடைய இதயத்திலிருந்து வரும் வினாக்கள் அனைத்திற்கும் நான் விடையளிப்பேன். இன்று அதை நீ உணரவும் செய்வாய். அடிக்கின்ற காற்றில் ஈரப்பதம் இருந்தால் அது அடித்தாலும் நமக்கு தென்றலாய் தெரியும். அதே போல உன் வாழ்வில் நிம்மதி இருந்தால்தான் உயிரோட்டமுள்ள வாழ்க்கையாக அது உனக்கு தோன்றும். அப்படி இருக்கையில் தென்றலை நீ உணர வேண்டும். தென்றலை உணர்ந்தால்தான் உன் வாழ்க்கையில் வசந்தமாக ஏற்படும் தென்றலை உன்னால் உணர முடியும். அதற்கு முதலில் உன் மனதில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உண்மையும் நேர்மையும் வளர்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நினைத்து கொண்டிருந்தால் இப்பொழுது நடக்கும் உன்னுடைய நிகழ்காலத்தை நீ வாழ மறந்து விடுவாய். நான் இப்போது உன்னிடத்தில் வாக்களித்து விட்டேன் அல்லவா? உன்னுடைய எதிர்காலத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் மனம் விரும்புவது போல் அதை நான் மாற்றியும் வைக்கிறேன். எனவே எதிர்காலத்தை பற்றி கவலை கொண்டிருக்காமல் இப்போது இந்த நொடியை